இன்று ஒரு குறள். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 24, புகழ். இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி குறள். குறள் எண் 240. வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர். அப்படியே எவ்வளவு, அதாவது கவிதை நயத்துடனும் அந்த அசை மாறாமலும் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்கள். வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம்மிடம் இகழ்ச்சி இல்லாமல் வாழ்பவர்களே உயிரோடு வாழ்பவர்கள், புகழ் உண்டாகாமல் வாழ்பவர்களே வாழாதவர்கள் ஆவார்கள் என்கிறார். இகழ்ச்சி இல்லாமல் அழியாத புகழோடு வாழ்பவர்களே உயிரோடு வாழ்பவர் ஆவார். அழியா புகழ் இல்லாமல் இகழ்ச்சியோடு வாழ்பவர்கள் அவர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர்கள் வாழாதவர்களாகவே கருதப்படுவார். இந்த குறள் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறளுங்க. புகழுக்கே முடிவு பற்றியாச்சு 10 குறளுக்கும். எப்படி சொல்கிறார், அதாவது இகழ்ச்சியோடு வாழ்பவன் வாழ்பவன் அல்லங்க, புகழ்ச்சியோடு வாழ்பவன் தான் வாழ்பவன். அதுதான் அவர் சொல்கிறார். அதுதான் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும்னா என்ன? கடைசி காலத்தில் ஒருவன் இறந்தால் அவன் நல்லவன் புகழோடு உடையவன் என அவனை பாராட்டுவார்கள். நல்லவன் புகழோடு இருந்தவனை, அவன் புகழோடு இல்லாமல் ஈகை பண்பு இல்லாதவனாக வாழ்ந்தவன், புகழோடு இல்லாமல் வாழ்ந்தவன் கடைசி காலத்தில் இறந்தால் இவன் என்னங்க போனால் போகட்டுங்க அப்படின்ற மனப்பான்மையில் சும்மா ஆறுதலாக போய் இருந்துட்டு அங்கே பேசுகிறவங்க பேசுவாங்க. நானே எத்தனையோ இதை கேட்டிருக்கேன். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னதை நானே சில இடங்களில் கேட்டிருக்கேன். இறந்தவுடன் போய் கீழே அப்போ பேசுவாங்க. அப்போ தான் எனக்கு சில உண்மைகளே தெரிய வந்தது. அதனால தான் மனிதனாக பிறந்தால் மனிதன் புகழோடு வாழ வேண்டுங்க, இல்லைன்னா வாழ்வதனால பயனே கிடையாதுங்க. அது சொல்கிறது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்வது முற்றிலும் உண்மை. அடுத்து நம்ம புத்தகத்துக்கு வருவோம். நான் இன்று எடுத்துக்கொண்ட புத்தகம், நான் புத்தக திருவிழாவிலே வாங்கிய புத்தகம்தான் இந்த புத்தகம். எஸ். ராமகிருஷ்ணன் என்ற ஒரு எழுத்தாளர் எழுதியது. இதனுடைய தலைப்பு உருபசி. அதாவது திருக்குறளே ஒரு குறள் இருக்குங்க, பொருள்பாளர். உருபசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராத இயல்பு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாடைத்தான் குறிக்குது. அதாவது இந்த கதையிலே வருவது, இதை நீங்கள் படித்து பார்த்தால் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. அதாவது சினிமா பார்த்து சில பேர் சினிமாவை தான் நினைக்கிறாங்களே ஒழிய, அதாவது இந்த புத்தகத்தை படிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரமாட்டேன்றது. புத்தகம் படித்தால் 60 வயதுக்கு மேலே மூளை சுருங்கல் ஏற்படும். அது இதனால் தவிர்க்கப்படும். அதனால தான் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் புத்தக திருவிழா அமைத்துள்ளார். எங்கேயாவது போய் வாங்கிக்கிறட்டும் அப்படின்ற எண்ணத்தில். இதனுடைய கதையை சுருக்கமாக சொல்கிறேன். கல்லூரியில் தமிழ் இலக்கியம் படித்த சம்பத் என்ற ஒரு வாலிபனின் தன் வாழ்நாளில் சந்திக்கும், அந்த இளைஞன் தன் வாழ்நாளில் சந்திக்கும் போராட்டங்களும் அவலங்களும் புறக்கணிப்புகளும் சமூகம் அவனை துரத்தி வேட்டையாடுவதுமே நாவலின் பிரதான களங்கள். சம்பத் என்ற இளைஞனுக்கு துணை நின்ற நண்பர்களின் நினைவுகளின் வழியே சம்பத்தின் ஆளுமையை பற்றி பேசுகிறது உருவசி. எதிர்காலம் குறித்த பயமும் கேள்விகளும் கொண்ட இளைஞனின் அவன வாழ்க்கையை உக்கிரமாக பதிவு செய்துள்ளது உருவசி. அவ்வகையில் இது தமிழ் நாவல் உலகில் தனித்துவமிக்க படைப்பாக கொண்டாடப்படுகிறது. இதை நான் ஃபுல்லாகவே படித்தேங்க. எனக்கு படித்ததே தெரியல, கொஞ்சம் கூட அப்படி 2 days எடுத்துக்கிட்டேன்.
நான் 2 டேஸ்னால் மற்ற விஷயங்கள் காலையில் பேப்பர் திரையெல்லாம் படிப்பேன்ல, மத்தியானத்துக்கு மேலே படித்ததை 2 நாள் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதாவது அப்படியே போயிட்டே இருப்பாங்க, இந்த இதை ஊரையே காமிப்பாங்க. கிராமத்தில் வாழ்ந்தவனுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவன் ஒரு தமிழ் இலக்கியம் படித்தவன், அவனுக்கு வேலை கிடைக்கல. அவனுக்கு 2 பஸ். அதான் இவரிடமே, யாரோட எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களிடமே, வணக்கத்திற்குரிய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களிடமே, இதை நீங்கள் உருப்பசின்னு சொல்கிறீங்களே, எந்த பசி நினச்சிக்கிறது? அதாவது வயிற்று பசியா அல்லது உடற்பசியா, வயிற்று பசியா அல்லது உடற்பசியா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாசகர்கள் பார்த்து எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன்னா 2மே இருக்குதுல்ல. அதனால அதாவது குறளினுடைய தலைப்பையே இவர் அதுக்கு கொடுத்துருக்காரு. உருபசியும் ஓவா பிணியும் சிறுவகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு நாட்டினுடைய அவனுக்கு வேலைகள் நாட்டினுடைய வளர்ச்சியின்மை போதாது என்பதுதான் என்னுடைய அர்த்தம். அதாவது அவன் என்ன செய்யறான், உருபசியும் இருக்குது, ஓவா பிணினா நிறைந்த பிணி, எப்போவுமே அவனுக்கு நோய் தான். உருபசியும் ஓவா பிணியும் சேராது இறைவன் இயல்படுவது நாடு. நாடு இப்படி ஒரு ஆளை படைத்திருக்கிறான். காரணம், அது அவன் பிறந்தது, அவன் நல்லா கொண்டு போயிருக்காரு கதையங்க. நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். தயவுசெய்து இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, சேஷாத்ரி பதிப்பகம். இந்த புத்தகத்தையும் வாங்கி படியுங்கள். வாழ்க்கையில் இந்த புத்தகத்தை படியுங்கள். அதற்காக தான் தமிழ். ஏன்னா புத்தகம் வாழ்க்கையில் இன்றியமையாததுங்க. ஒரு மனிதன் புத்தகம் படித்தாலே அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். இல்லைன்னா பேரறிஞர் அண்ணா எந்த நேரமும் கன்னிமாரா நூலகத்திலே தாங்க இருப்பார். அவரை வீட்டில் பார்க்கலாமா, இல்லைன்னா கன்னிமாரா நூலகத்திலாம் பார்க்கலாம். அந்தளவுக்கு நிறைய புத்தகங்களை படித்ததால் தான் அவர் இவரை விட்டு, பெரியாரை விட்டு, அவர் என்ன சொல்கிறார், நம்மளாம் அரசுலாம் செய்ய வேணாங்க, ஏற்றுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் வேணாங்க, நம்ம அரசில் ஈடுபட்டு நம்ம இது பண்ணணும், கொண்டு வந்தவர், நம்ம நாட்டை திருத்தணும், நம்ம நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. அது மறுக்க முடியாத உண்மைங்க. யார் சொன்னாலும் சரி, யார் மறுக்க முடியாத உண்மை. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.